வேஸ்ட் செகண்ட் ஷோ வருவோம்னு சொல்லிதான் தலைய பார்க்க போறோம். படம் போட்டாங்க. சினிமாவில ஒரு புது வகையான ஒரு கதையில எடுத்திருக்காங்க. படம் பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு தடவை நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் ஆச்சு பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சா இல்ல நார்மலா? இல்ல, ஆல்ரெடி ஸ்டோரி தெரியும், ஆனா சூப்பரா எடுத்திருக்காங்க. மேக்கிங் சூப்பர். கதை எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் கிடையாது. எனக்கு தலைக்காண்டி பார்க்கலாம். பாடலாம் மனமா இருக்குண்ணே. பொறுமையா உட்காந்து பார்த்தா பொறுமையா நல்லா இருக்கு, தரமா இருக்கு படம். வந்து பாருங்க. அவங்க அப்படி அது இது சொல்லுவாங்க, எதையும் மனசுக்காரங்க. தலையை பார்க்கணும் வந்து பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். தரிசால தலை தரிசனம் 2 வருஷம் கழிச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. இல்ல நல்லா இல்லையா ப்ரோ? நல்லா தான் ப்ரோ, நல்லா சூப்பரா இருந்துச்சு. டைம் பார்க்கலாமா எப்படி? நீங்க செகண்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல, செகண்ட் டைம் இனிமே தான் போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அரை லேட்டா வந்தீங்களே. ஓகே ப்ரோ. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாமா? டைம் பார்க்கலாம் ப்ரோ. தல ஃபேன். சிஸ்டர் படம் என்ன படம் எப்படி? வேஸ்ட். என்னாச்சு? நல்லாவே இல்ல. நல்லா தானே இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்ல நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஏன் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கல? த்ரிஷா 2 பேரும் இது பண்ண அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்லா இல்ல, அவ்வளவுதான். அது எப்படின்னு சொல்ல தெரியல. நல்லா இல்லையா? ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். தலையோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சா? ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே. சினிமாவில ஒரு புது வகையான ஒரு கதையில எடுத்திருக்காங்க. படம் பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல படமா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வந்து படத்துல தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. அர்ஜுனோட ஆக்டிங் ப்ரோ, அர்ஜுனோட வந்து இதுல மெயின் ஒரு வில்லனா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மங்காத்தாவுக்கு ஈக்குவலா அர்ஜுன் எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி இதுலயும் நடிச்சிருக்காப்புல. நல்ல ஒரு கேரக்டர் அர்ஜுனுக்கு. த்ரிஷாவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி டம்மியா கொண்டு போகாம ஒரு நல்ல கேரக்டர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சூப்பர் படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஒரு கதைகளை டிஃப்ரெண்டான ஒரு கதைகளை எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி ஏதோ இன்னும் ஸ்லோவா இருந்துச்சு? இல்ல அந்த மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரியே ஸ்மூத்தாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் கதை வந்து ஒரு மாதிரி ட்விஸ்டா நிறைய ட்விஸ்டரா நிறைய பண்ணியிருந்தாங்க கதையில. நல்ல படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. நல்லா என்ன சொல்றது, இப்போ இது அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனோம்னா படம் நல்லா பார்க்கலாம். நீட்டான படம். போறோம் மதுரோட நாங்க தலை ரசிகர் பக்தர்கள். நல்லா இருக்கோம் இல்லையா? அஜித் குமாரை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அஜித் குமார்ன்றது எங்க அப்பா மாதிரி அதே போதும். கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால ஒரு செகண்ட் ஷோ வருவோம்னு சொல்லிதான் தலைய பார்க்க போறோம். படம் போட்டாங்க. கிடையாது. இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணி நடிச்சதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும். கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி இல்லைன்னு துணிவுல சொன்னார்ல, அதை விடாமுயற்சியில பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்காம போயிருச்சா படம்? 2.5 மணி நேரம் நல்லா நீட்டா அப்படியே போச்சு ப்ரோ. ஆனா ஸ்கிரீன் பிளே அப்படியே ஸ்லோவா போகுது. ஆனா நல்ல படம் ப்ரோ, பார்க்கலாம். கேரக்டர் சொன்ன மாதிரி எங்கேயுமே பஞ்ச் டைலாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா படம் ஒண்ணுமே கிடையாது. நோ மாஸ் இன்ட்ரோ, நோ மாஸ் இன்டர்வல் சீனு, நோ பஞ்ச் ரிலாக்ஸ். ஆனா படம் அப்படியே நீட்டா நல்லா போகுது. ஒரு 2 வருஷம் கழிச்சு பாக்குறதுனால தலைக்காண்டி பார்க்கலாம். கத்தி தொண்டையே போயிருச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. ஒருக்கா பார்க்கலாம். தலைக்கண்ணா எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். கதை வயசு நல்லா இருக்கு. கதை வயசு நல்லா தான் இருக்கு. அதான் சொல்றேன், தலைக்காண்டி எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். நம்ம தலைக்காண்டி பார்க்கலாம். ஆனா கண்டென்ட் படத்துல வந்து ஒரு வகையான கண்டென்ட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அனிருத் பிஜிஎம் எப்படி போட்டிருக்காங்க? அனிருத்தை பத்தி சொல்லவா வேணும்? நொறுக்கிட்டாப்ல. எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இந்த படத்துலயும் சும்மாவா இருக்கு, அடிச்சு நொறுக்கி விட்டுறாரு. சூப்பரா எடுத்திருக்கு. அப்புறம் படம்
அவரோட விடாமுயற்சி, அஜித் வந்து விடாமுயற்சியா பண்ணிட்டாப்ல, செம்மையா பண்ணிருக்காரு படம். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் சூப்பரான படம். தலஃபேன்ஸ் பிடிக்காது, பட் ஆனா தளபதி ஃபேனா சூப்பரான படம். ஒரு காபி ஷாப்ல போயிட்டு அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம் அந்த மாதிரி சூப்பரா தெளிவா பயங்கரமா எடுத்துக்காப்ல. ஸ்டார்டிங்ல சூப்பரா கொண்டு போறாப்ல, இடையில கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது. படம் செம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்காப்ல. குவாலிட்டி வைஸ்ல செம்ம படம், நல்ல படம். மயில் திருமணி செஞ்சுட்டாப்ல, செம்ம படம். மீகாமன் அந்த மாதிரி அந்த படம் வந்து அப்போதைக்கு விக்ரம் அந்த 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 ஈக்குவல இருந்தது, நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரியல. பட் ஆனா இப்போ வந்து சூப்பரா செஞ்சிருக்காப்ல. அர்ஜுனோட ஆக்டிங் அர்ஜுன் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ, ஓகே தான். பட் ஆனா அர்ஜுன் ஆக்டிங் பெருசா தெரியல. ஆனா வந்து தலா ஆக்டிங் வந்து வேற மாதிரி. நீங்க விஜய் ஃபேனா ப்ரோ? ஒரு விஜய் ஃபேனா படம் பாக்குறப்ப எப்படி? சாட்டிஸ்ஃபை பண்ணேன், செம்ம நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணேன். கொடுத்த காசு ஒத்த வாட்ச்.